திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜுனத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் பங்குனி மாதம் 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கு, அதாவது மார்ச் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான பலனை பதிவு செய்ய போகிறோம். இந்த வார பலன்கள் அந்தந்த கிரகங்களின் நிலையை பொறுத்து இந்த வார பலன்கள் பதிவிடப்படுகிறது. அதில் முதலாக நம்ம பார்க்க இருப்பது மேஷ ராசி. சூரியன் 12இல் இருப்பதால் அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவு குறைவாக காணப்படும். தொழிலில் முன்னேற்றங்கள் இருந்தாலும் இது போன்ற வேலை அழுத்தங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். வாழ்க்கை துணையால் சில ஆடம்பர செலவுகளை தவிர்க்க முடியாமல் இருக்கலாம். வேலை நிமித்தமாக அலைச்சல்களையும் கால வரையத்தையும் சந்திக்க நேரிடும். இத்தனை பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் செய்கின்ற வேலைகளில் உங்களுடைய செல்வாக்குக்கு எந்த வித குறைவும் இருக்காது. சிறு சிறு பயணங்கள் ஏற்படலாம், ஆனால் அந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். குடும்பத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கை துணையின் ஆளுமை அதிகமாக இருக்கிறது. ஆகவே அவருடைய அதிகாரப்போக்கனை அனுசரித்து போவது நல்லது. அப்புறம் தான் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பார்கள். குழந்தைகளுடைய தேவைகளை மனதறிந்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். அவர்கள் உற்சாகமாக அவருடைய செயல்பாடுகளில் முன்னேற்றம் காணலாம். சகோதரர் ஆதரவு உண்டு. பெற்றோர்கள் ஆதரவு குறைவாக இருக்கும், அல்லது அவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மாணவர்களை பொறுத்தவரையில் கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக திட்டமிட்டு படிக்கிறார்கள். ஆசிரியருடைய வழிகாட்டுதல் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் கவனச்சிதறல் இருக்கும். படித்த படங்களை திருப்பி படிப்பது நல்லது, ரிவிஷன் செய்வது நல்லது. படித்த பாடம்தானே என்ற அலட்சியங்கள் வேண்டாம். பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு அடையாளம் காணப்படும். கணவன் சொல் கேட்டு நடப்பது நல்லது. வேலை செய்யும் பெண்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகும். அதிகாரிகள் கெடுபிடிகள் உண்டாகும். வேற்றுமொழி பேசுபவர்கள், சக ஊழியர்கள், மூத்தவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ரிஷபம். தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு நல்லா ஏறுங்க. அதே நேரத்தில் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு வரும். வரக்கூடிய இதுவரை இருந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் தீர்த்து எதிரிகளை அடையாளம் காண்டு களை எடுத்து தொழிலில் ஒரு வெற்றி கொடி நாட்டுவீர்கள். வருமானம் அதிகரிக்கும், லாபங்கள் அதிகமாகும். சீனியர்ஸ், அதாவது உங்களை விட மேல் பதவி இருப்பவர்களின் ஆதரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை குழந்தைகள் உங்களை சார்ந்திருக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை நீங்கள் அறிந்து அதை செய்யும் பொழுது அவருடைய செயல்பாடுகளில் முன்னேற்றம் காணலாம். பணிச்சுமை அதிகரிக்கும். நண்பர்கள், அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். நண்பர்களுடன் விரோதம் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கவனமாக பழகவும். மிதுன ராசி நேயர்களுக்கு வியாபாரம், வர்த்தகம், வணிகம் நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எளிதாக சமாளித்து வெற்றி காண்பீர்கள். புதிய பொறுப்புகள் கைகூடும், அதிர்ஷ்டம் கைகூடும். இதுவரை உங்களுடைய இலக்குகளை அடைய முடியாமல் இருந்தால் அதையெல்லாம் நீங்கள் எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள். தொழில் நிமித்தமாக பயணங்களை சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் செயல்பாடுகளுக்காக சிறிது நீங்கள் கவனமும் கண்காணிப்பும் செலுத்த வேண்டியிருக்கும். அவர்களுக்காக சிறிது நேரத்தை ஒதுக்க வேண்டியிருக்கும். சகோதரருடன் ஆதரவு உண்டாகும். சகோதரன் உங்களை சார்ந்திருப்பார் அல்லது உங்கள் உதவியை கேட்டு வருவார். உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். கல்லூரி மாணவர்கள் கவனம் சிதறல் உண்டாகும். அல்லது புதிய பாடங்கள், புதிய சிலபஸ் போல வரக்கூடிய பாட சுமைகளால் கொஞ்சம் மன அழுத்தங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தைரியமாக எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்யவும் வெற்றி பெறலாம்.
பெண்களை பிறந்தவர்கள் குழந்தைகளுக்காக உங்களுடைய நேரத்தை அர்ப்பணிக்க வேண்டியிருக்கும். ஏனால் அவர்கள் செயல்பாடுகளில் சிறிது தவறான வழிகாட்டுதல் இருக்கிறது. நீங்கள் அவர்களை கவனமும் கண்காணிப்பாக வைக்கும்பொழுது அவற்றிலிருந்து அவர்களை காக்கலாம். உறவினர்கள் வருகை சங்கடத்தை தரும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றுவதில் தடைகளை சந்தித்து பிறகு அதில் வெற்றி காண்பீர்கள். தொழிலில் நண்பர்கள் அதிகாரிகளிடம் கவனமாக பழகுங்கள். கடகராசினருக்கு வேலை சுமை கூடும். வியாபார வர்த்தகம் நன்றாக இருக்கும். வரக்கூடிய பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டாகும். அதனால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிப்பதாலே புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தை பொறுத்தவரை சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிற்கும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்களுக்கு தடைகள் ஏற்படும். அது குடும்ப அங்கத்தினரிலிருந்தே வரும். அது பெற்றோர்கள் பெரியவர்கள் மூலமாக வரும். அவர்களை உங்களுடைய விஷயங்களை விளக்கி அவர்களை சமாதானப்படுத்தி அந்த திட்டங்களை செய்யுங்கள். எதையும் திணிக்க முயற்சி செய்யாதீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செயல்படுவார்கள். அவர்களுக்கு எதிர்பார்த்த கேள்விகள் வந்து நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் அதிகாரிகள் கெடுபிடியிலிருந்து விடுபடுவீர்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வேலைகளில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையை கூடும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை பாராட்டும் கிடைக்கும். சிம்மம், உங்களுடைய தொழில் இலக்குகளை எளிதில் அடைவதற்கு கடின உழைப்புகளை மேற்கொள்வீர்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து கொள்வீர்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். இருந்தாலும் வாரத்தின் இறுதியில் சில மறைமுக எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் வீண் விமர்சனங்களையும் சந்திக்கலாம். கவனமாக இருக்கவும். குடும்பத்தை பொறுத்தவரையில் தனியாக இருக்காமல் எல்லோரிடம் பேசி சகஜமாக இருங்கள். எல்லாரையும் அனுசரித்து போங்கள். எல்லோரிடம் குறைந்த நேரமாக செலவிடுங்கள். அதுவே பெரிய பரிகாரமாக இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையை அனுசரித்து போகும். ஆனால் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு சில சங்கடங்கள் வந்து சேரும். அவை படிப்பில் ஒருமுகப்படுத்தி கவனம் செலுத்தவும். கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் தேர்வுக்கு தயாராகும் மனநிலையில் இருக்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் சிறு சலசலப்புகள் வரும். அதை பெரிதாக்கி பிரிவினையை உண்டாக்காதீர்கள். அதேபோல் பழைய விஷயங்களை கிளறி பிரச்சனைகளை உண்டாக்காதீர்கள். பெரியவர்களின் பேச்சு கேட்டு நடங்கள். பெற்றோர்களின் பேச்சு கேட்டு நடங்கள். சகோதரருடைய ஆதரவுகளுக்கும் அவருடைய ஆலோசனை கேட்டு நடங்கள். முக்கியமாக யார் பேச்சை கேட்டாலும் கேட்க விட்டாலும் கணவரின் பேச்சை கேட்டு நடங்கள். அது உங்களுக்கு நன்மையை தரும். அதே நேரத்தில் வாரத்தின் இறுதியில் சில பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்திப்பீர்கள். அந்த நேரங்களில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கன்னிராசி அன்பர்களை தெளிவான திட்டமிடுதல் மூலம் உங்களுடைய தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். கடின உழைப்பு, தொழிலில் செய்யும் சில மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வியாபாரம், வணிகம், தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதியாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும். நண்பர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உதவிகரமாக இருக்கார். அரசு வழி உதவி கிடைக்கும். பெண்கள் உதவியாக இருப்பார்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் கணவன் சொல்படி கேட்டு நடப்பது நல்லது. பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமையும் பாராட்டும் கிடைக்கும். சகோதரர் ஆதரவு உண்டாகும். பெற்றோர்கள் ஆதரவு இருக்கும். எல்லோருடைய ஆதரவு இருப்பதால் குடும்பத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக கடந்து போகும் நாள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செயல்படுகிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் கணவன் சொல்படி கேட்டு நடப்பது, குடும்பத்தில் நல்ல சிறிய விஷயங்களை ஊதி பெரிதாகாமல் இருப்பது நல்லது. வேலை செய்யும் பெண்களுக்கு நண்பர்களாலும் அதிகாரிகளாலும் பிரச்சனைகள் வரலாம். சமாளிக்க மனப்பக்குவமும் தைரியமும் வேண்டும். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற ஆடம்பர செலவுகளை செய்வீர்கள். அதை தவிர்த்து கொள்ளவும். துலாம், உங்கள் தொழிலில் நீங்கள் நல்ல வெற்றி பெறுவீங்க. வருமானம் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். இதுக்கெல்லாம் தாரக மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய முயற்சி, நீங்கள் தொழிலில் செய்யக்கூடிய சிறு மாற்றங்கள், தெளிவான திட்டங்கள்,
இதெல்லாம் தான் உங்களுடைய தொழில் இலக்குகளை, அதாவது டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் அடுத்தது உங்களுடைய கடின உழைப்பு. பிறகு இந்த வெற்றிகளை அடைவதற்காக நம்ம முயற்சியும் பயிற்சியும் செய்யும் பொழுது இடையூறாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், எதிரிகள் இதையெல்லாம் அடையாளம் கண்டு தனித்தனியாக்கிட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி வெற்றி நடை போடுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, உங்கள் செல்வாக்கு நல்லா இருக்கும், சகோதர ஆதரவு நல்லா இருக்குது, தைரியமாக இருப்பீங்க, துணிச்சலான முடிவுகள் எடுப்பீங்க. அவசரகதியில் எடுக்கும் முடிவுகளாக இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும். தாய் தந்தையினுடைய ஆதரவு இருக்கிறது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை ஆதரவாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களும் சிறிது கடின முயற்சியும் அதிக உழைப்பும் தேவைப்படுகிறது. பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் கடின உழைப்பு தேவைப்படுகிறது. சக ஊழியர்களே, நண்பர்களே எதிரிகளாக மாறும் வாய்ப்புகள் இருக்கின்றன. கவனம் தேவை. யாரிடமும் பழகும்போது எல்லை மீறுவதோ, அலட்சியமாக அல்லது பிறரை துச்சமாக பேசுவதோ வேண்டாம். கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. விருச்சிக ராசியில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். அதற்கு தாரக மந்திரமாக அமைய போகிறது அவருடைய பேச்சு. உங்கள் பேச்சினாலே எல்லாரையும் கவர்ந்து இழுத்துருவாங்க. ஸோ உங்கள் பேச்சு, உங்கள் முயற்சி, நீங்கள் தொழிலில் செய்யக்கூடிய சில மாற்றங்கள், தெளிவான திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய இலக்குகளை டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வரும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. கோபதாபங்களை காட்டாதீங்க. சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு இருக்கும். நண்பர்கள் எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துணை அவருடைய செல்வாக்கினால சில காரியங்கள் நீங்கள் அதை வச்சு சாதிக்கலாம். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். விருப்ப பாடங்களை அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். படித்த பாடங்களே அல்லது படித்த கேள்விகளே தேர்வில் கேட்கப்படுவதால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மதிப்பெண்கள் அதிகமாக வர வாய்ப்பிருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் கோபதாபங்களை குறைப்பது நல்லது. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் எதிரிகளாக மாறலாம் அல்லது நண்பர்கள் பிரச்சனையை தரலாம். அக்கம் பக்கத்தினருடைய கட்ட பஞ்சாயத்தில் தலையிடுவது நல்லதல்ல. பிற விஷயங்கள் தலையிடுவது நல்லதல்ல. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. தனுசு ராசியினர் அவங்க பதவிக்கேற்ற பேச்சு, அதற்கான செயல்பாடுகள், அதற்கான திட்டங்கள், அதற்கான முயற்சிகள், அதற்கு தேவையான மாற்றங்கள் என எல்லாமே ஒரு ப்ரோக்ராம்டாக, அதாவது என்ன சொல்கிறது, ஒழுங்குபடுத்திய ஒரு சீர்வரிசையில் அந்த செயல்பாடுகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு தொழிலில் அபரிதமான வளர்ச்சி உண்டாகும், நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அதனால் வருமான லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, வயதானவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெரியவர்கள் ஆசை இருக்கிறது. நண்பர்கள், பெண்கள், அதிகாரிகளாக உங்களுடைய திட்டங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்தவரை பெரியவர்கள், பெற்றோர்கள், சகோதரர், நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். கல்லூரி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது. பெண்களை பொறுத்தவரையில் பழைய விஷயங்களை பேசி குடும்பத்தில் பூதாகரம் உண்டாக்க வேண்டாம். புதிய நண்பர்கள் வருவார்கள். அவர்களிடம் கவனமாக பழகிக்கொள்ள வேண்டும். அதே போல் வேலை செய்யும் பெண்களுக்கும் நண்பர்களையும் அதிகாரிகளையும் கையாள்வதில் கவனம் தேவை. அவருடைய பழகும் விதத்தில், அவருடைய பேச்சுக்களை கேட்பதிலும் கணவனின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. மகர ராசினர், நீங்கள் பேசுகிறதுனாலையும் உங்களுடைய அபத்தமான பேச்சினாலையும் உங்களுடைய முயற்சி மாற்றங்கள்னால அலைச்சலும் கால வரையும் பண வரையும் தான் உண்டாகும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் சலசலப்புகள் உண்டாகும். உறவினர் வருகை சங்கடத்தை தரும். சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தாய் தந்தை உறவு நன்றாக இருக்கிறது. உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அதிக முயற்சி தேவைப்படுகிறது. கல்லூரி மாணவர்களுக்கு விருப்ப பாடங்களை அதிக மதிப்பெண்களும் விரும்பிய பாடங்களை தேர்வில் வரும் நிலை இருக்கிறது.
பெண்களை பொறுத்தவரையில் முயற்சிகள் மாற்றங்கள் நன்மையை தரும் என்றாலும் நண்பர்கள் அதிகாரிகளை நீங்கள் பழகும் விதத்தில் அதாவது அவருடைய விஷயங்களை டீல் பண்ணுற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவருடைய ஆலோசனை எடுத்துக்கோங்க. தன்னிச்சையாக அந்த முடிவு எடுக்காதீங்க. தனியாக எங்கேயும் போகாதீங்க. பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தினரில் அந்நியமாக நீங்கள் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசி எல்லா காரியத்தை சாதிச்சிருவீங்க. தொழிலில் உங்களுக்கு டவுன்ஃபாலே இருக்காது. எல்லாம் அமோகமாக இருக்க போகுது. வருமானம் லாபம்லாம் நல்லா இருக்கும். எடுத்த காரியங்களை நினச்ச மாதிரி முடிக்க போகிறீங்க. அப்புறம் என்னங்க, அதனால் ஒருத்தனும் கிடையாது. குடும்பத்தில் மாத்திரம் புதிய நபர்கள் வருகையாலையும் புதிய நண்பர்கள் வருகையாலும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சகோதர ஆதரவு உண்டு, பெற்றோர் ஆதரவு உண்டு. குழந்தைகளுடைய திட்டமிடுதலான செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்களுக்கு மேலும் நீங்களுடைய வழிகாட்டுதல்கள் இருந்தால் இன்னும் சிறப்பாக செயல்படுவார்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் திட்டமிட்டு தேர்வுக்கு தயாராவதால் வெற்றிகளை எளிதில் குவிக்கலாம். பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் சலசலப்புகள் உண்டாகும். அதை பெரிதுபடுத்தாதீர்கள். உறவினர்களும் அக்கம் பக்கத்தினர் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அனுசரித்து போகவும் யாரிடமும் குடும்ப விஷயத்தை பகர வேண்டாம். உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுக்குள்ளே வைத்துக்கொள்ளுங்கள். யாரோடும் நண்பர்களோடோ அதிகாரிகளோடோ அல்லது அக்கம் பக்கத்தினரோடு பகிர்ந்து கொண்டு பிறகு அவர்களுடைய இன்னலுக்கு ஆளாகாதீர்கள். மீனராசினருக்கு தொழிலில் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல லாபம் வருமானம் நல்லா அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், முதலீடுகளில் நல்ல லாபம் உண்டாகும். எல்லாமே நல்லா இருக்குங்க. ஆனால் தெளிவான திட்டமிடுதலும் துணிவான முடிவுகள் தான் உங்களுக்கு அதெல்லாம் சாதிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறது. குடும்பத்தை பொறுத்தவரையில் உறவினர் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். குழந்தைகளுடைய சில மாற்றங்கள் தென்படும். அதை கொஞ்சம் கவனிக்கிறதும் கண்காணிக்கிறதும் நல்லதுங்க. வாழ்க்கை துணை கெடுபிடி அதிகமாக இருக்கும், ஆளுமை அதிகமாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. நண்பர்கள் எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்தவரையில் பரவாயில்லைங்க. அது என்ன சொல்கிறது, பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் அதிக முயற்சியும் கடின உழைப்போட செயல்படுவதனால் அவர்கள் விரும்பிய பாடங்கள் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் எல்லாரையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க போகணும். எல்லாம் உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி தான் வராங்க. நீங்கள் பணிஞ்ச போகிறது தான் நல்லது. பல்லு கட்டி நின்னீங்கன்னா நீங்கள் தான் மூக்கூடப்படுவீங்க. அதோடு இல்லாமல் வீட்டுக்காரர் பேச்ச கேட்டிங்கன்னா வீடு நல்லாயிருக்கும். அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக செயல்படலாம். இந்த வாரம் இனிதாக அமைவது போல் எல்லா வாரமும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு வழிபுரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.